திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவனடிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் அம்மையார் அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். நம் திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் பருக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அம்மாவுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகிறதில்ல அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் விடிமைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் எளிதே நோடி. அம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிட்டம்பலம். மணிவாச பெருமான் அருளாலும் குருநாதர் அருளாலும் நால்வர் பெருமக்கள் அருளாலும் இன்னைக்கு திருவாசகத்துல பொருள் பார்க்க போறோம். அதுவும் அண்ட பகுதி. முதல்ல குரு வணக்கத்தை சொல்லிட்டு நால்வர் துதியை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். போன வாரம் கொட்கம் பெயர்க்கும் குலகனோட பார்த்தோம். இருந்தாலும் நம்ம ஒரு 4 வரி சேர்த்து முன்னில இருந்து பார்த்துக்கலாம். மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு சூலத்து சூரை மாறுத தெரியது வழியிற் கொட்கம் பெயர்க்கும் குலகன்னு சொல்றாரு. அதாவது அந்த அண்ணாந்து பார்த்தோம்னா 100 கோடியான மேற்பட்ட அந்த அண்டங்கள்ல விரிஞ்சு போகுதுங்கிறார். நம்மளே அறியாம இதை படைச்சது யார்? அந்தரத்துல அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கீழே விழுகாம நிக்கிற செஞ்சது யார்? பல உயங்கள்லாம் இது வருதே, இதை காப்பாற்றுறது யார்? இதெல்லாம் நம் மனசுல தோன்றக்கூடிய விடைகள். அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. மலரில் வாழக்கூடிய நான்முகனும் திருமாலும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தலையும் காத்தலையும் செய்யக்கூடியவங்கதான். இந்த பிரபஞ்சத்துல காணக்கூடிய பல்வேறு கோலங்கள் இந்த உலகம் போல பல்வேறு உலகங்களா அது இருக்கு. அதுலயும் படைத்தல் காத்தல் எல்லா தொழிலையும் இந்த திருமாலும் நான்முகனும் செய்யறாங்க. ஊழின்னு சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கோலம் மறைவதற்குரிய காலம். அந்த கோலத்தை பொறுத்த மட்ட வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய உயிர்கள், அதாவது நிலையியல் பொருள், அதாவது அப்படி இயங்கக்கூடிய பொருள், இயங்காத பொருள், உயிர் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுதான் பிரளயம்னு சொல்றோம். அப்ப அதை படைத்த நான்முகன், காத்த திருமால் எல்லாரும் தானே அதுல இருப்பாங்க. அவங்களும் அழிஞ்சு போயிடுறாங்க. அதுதான் மாப்பேர் ஊழின்னு சொல்றாரு. நீக்கமும் நிலையுங்கிறார். அப்ப ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு நான்முகனும் ஒரு திருமாலும் இருப்பாங்கிறது சைவர்களோட கொள்கை. அததான் இந்த அதையேதான் நாவுக்கரசரும் சொல்றார். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனுங்கிறார். விண்ணில் காணக்கூடிய கோலங்களும் அதில் இருக்கக்கூடிய உயிர்களும் அவற்றை படைத்து காக்கக்கூடிய நான்முகன் நாராயணன் எல்லாருமே எப்படி இருப்பாங்களாம்? சூறாவளி காற்றுல எரியப்படக்கூடிய பொருள்களை போல இந்த ஊழியில அழிஞ்சு பெறுவாங்களாம். அதான் கொட்கம் பெயர்க்கும் குலகங்கிறார். வழியிற் கொட்கம் பெயர்க்கும் குலகங்கிறார். அடுத்து, முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை, காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடைய கடவுள், திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பெயராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவும். பெருமையான வார்த்தை கிழவுங்கிறார். இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன், காக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், அத்தனை செய்யக்கூடியவன், அனைத்தையும் அதாவது நான்முகன் தான் இந்த உலகத்தை படைச்சாலும் பல்லாயிரக்கணக்கான நான்முகர்களை அந்த ஊழி காலந்தோறும் படைக்கக்கூடிய சிவபெருமான். அதனால அவனை படைக்கக்கூடிய பழையோன்கிறார். ஒரு உருண்டையில இந்த கோலத்துல உருவாக்குன அந்த பிரம்மனும் நான்முகனும் ஊழிய காலம் முடிஞ்ச பிரளயம் முடிஞ்சோடனே அடுத்து எம்பெருமான் தான் உருவாக்குறார்.
அது மாதிரி பல்லாயிரக்கணக்கானர் வந்து போயிட்டே இருக்காங்க. அத அவங்களையெல்லாம் படைக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனாலதான் பலையோன்கிற படைப்போன் படைக்கும் பலையோன். அந்த திருமால் அந்த பிரம்மனையே படைக்கக்கூடியவன். அதான் படைப்போன் படைக்கும் பழையோன்கிறார். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான நாராயணர்களையும் படைக்கும் கடவுள்ங்கிறார். காப்போன் காக்கும் கடவுள்ன்றார். நாராயணரை சொல்லிட்டார். அடுத்து அழிக்கும் செயல்களை செய்யக்கூடிய ருத்ரனை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரும்ல. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ருத்ரன்கிற தெய்வத்தை கருதாமல் அழிக்கின்றவன் சிவபெருமான் ஒருவனேங்கிற கருத்தோட சொல்றாரு. கரப்பவை கருதா கருத்துடை கடவுள்ங்கிற தனக்கு ஆற்றல் இருக்குங்கிற காரணத்துல தான் விருப்பம் போல எல்லாத்தையும் அழிக்கலைங்கிறாரு. அந்த தொழிலை செய்யாம உயிர்கள் ஓய்வு பெற வேண்டிய காலம் அறிந்து அவற்றை அழிக்கிறான்ங்கிறார். அதான் கருத்துடைய கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவையோர்க்கும் கரப்போன் கருப்பவே கரு இருக்கு. என்கிட்டதான் இருக்கு, நான் இஷ்டம் போல செய்வேன்ல, எம்பெருமான் செய்யலைங்கிறார். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும்ங்கிறார். வீடு வேறாய் நின்ற விண்ணோர் பகுதிங்கிறார். அறுவகை சமயம்னு பேசக்கூடிய சமயங்கள் வெவ்வேறு பெயர்களை தங்கள் தெய்வங்களை சொல்லுது. அறுவகை சமயம் எதுனா உலகாயுதம், பௌத்தம், சமணம், மீமாம்சை, மாயாவாதம், பாஞ்சராத்திரம், இதெல்லாம் 6 வகை சமயங்கள். அதெல்லாம் எங்க தெய்வம் தான் பெருசுன்னு பெருமையா சொல்லும். இது அத்தனையும் கடந்து இருக்கக்கூடியவனா நம்ம எம்பெருமான். அதான் சொல்ற, அதையும் கடந்து இருக்கக்கூடிய. அதனாலதான் சொல்றாரு, அதுலயும் கடந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆகிய சிவனை கிழவன்கிறார். கிழவன் என்ன? மூர்த்தவன் அர்த்தம். எல்லாத்துக்கும் ஆதின்னு அர்த்தம். தலைவன் அர்த்தம். இந்த அத்தனை பெயர்களையும் தந்தாலும் அதனையும் கடந்து இருக்கக்கூடியவன், அத்தனை தெய்வங்களையும் கடந்து இருக்கக்கூடியவன் சிவனாகிய கிழவன் அப்படின்னா தலைவன்கிறார். விண்ணோர் பகுதின்னு சொல்றாருல, வீடு வேறாய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம்புரையும் நருல. கீடம்புரையும்னா என்ன? அறுவகை சமைத்தவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இவனோட ஒப்பிடும் போது, எம்பெருமானோட ஒப்பிடும் போது, தேவர் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த விண்ணோர் பகுதியெல்லாம் கீடம்னா புழுன்னு அர்த்தம். புழுவுக்கு ஒப்பானவங்க. புழுவுன்னா அப்ப அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய உயரத்துக்கு கீழே அவங்க அந்த சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கம்மியானவங்க, புழுவுக்கு ஒப்பானவங்கன்னு சொல்றாங்க. இறைவனோட ஒப்பிடும் போது அவங்க எல்லாம் புழுவுக்கு ஒப்பானவங்கிறார். நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், தின்திரள் தீயின் வெம்மை செய்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன், என்று என்று என பல கோடி என பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையும் அடைந்தோன். சூரியன்ல அருக்கன்னா சூரியன், சூரியன்ல ஒளியை வைத்தவன். அதுக்கு யாருங்க விளக்கு போட்டா? எந்த நேரமும் அணையாம இருக்கேங்க. கொஞ்சம் கரண்ட் இல்லைன்னா லைட்டு போயிடுது, விளக்குல என்ன இல்லைன்னா தீர்ந்து போகுது. அது அப்படியே எந்த நேரமும் ஒளி இருக்கு. அதான் சொல்ற, அருக்கனில் சூரியனில் ஒளியை வைத்தவன் எம்பெருமான். அழகான சந்திரனுக்கு குளிர்ச்சியை வைத்தவன். இந்த உயிர்கள் பகல்ல இரவுலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு எம்பெருமானுடைய கருணை பாருங்க. பகல்ல சூரியன், இரவில் அதிகமான ஒளி இருந்தா குழந்தைங்க தூங்காதுன்னு சந்திரன். குளிர்ச்சி, அதுவும் குளிர்ச்சியானது சொல்றான். இரவில் அந்த சந்திரனை வைத்த எம்பெருமான் மதியில் தன்மை தீயில் வெம்மை செய்தோங்கிறார். அந்த வலிமை பொருந்தின அக்கினி இடத்தில் வெப்பத்தை வைத்தவன்கிறார். ஏன் வலிமை பொருந்தியதுங்கிறார்? மற்றதெல்லாம் கூட மிஞ்சும், நெருப்புல எதை போட்டாலும் மிஞ்சாது, அப்படி சாம்பலா போயிடும். அது சொல்ற, வலிமை உடைய அக்கினியில் வெப்பத்தை வைத்த எம்பெருமான் நிலை பற்றுள்ள ஆகாயத்தில் தம்முள் மாறுபடக்கூடிய ஏனைய 4 பூதங்களும் தங்குமாறு செய்தான்கிறார். அதான் சொல்றார், ஊக்கம் கண்டோன், கால்னா காற்று, நீரில் இன்சுவை, தண்ணியில சுவை இருக்கு, மண்ணில அப்படி திண்மை வலிமை இருக்கு அப்படிங்கிறார். அப்ப என பல கோடி என பல பிறவும் அனைத்தும் அவ்வையும் நடைத்தோம். அதுக்கு அந்த திறமையை அதுல அடைச்சே அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது சிறப்பு பொருந்திய காற்றுல இயக்கத்தை வச்சிருக்கான், நீர்ல இனிய சுவையை வச்சிருக்கான்,
பூமியில அந்த செறிவை வைத்திருக்கிறான்னு சொல்லும்போது, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இயல்பு தனித்தன்மையோடு இருக்கிற மாரி எம்பெருமான் செஞ்சிருக்கார். பொறிபுலன்களால உணரக்கூடியது 4. நெருப்பு தொட்டா சுடும். காத்து ஜில்லுன்னு அடிச்சா உணர முடியும். நீரை சுவைச்சா அது உப்பு கைக்குதா என்னன்னு சொல்ல முடியும். மண்ணுக்கும் சுவை இருக்கும்பாங்க. மனம் இருக்கு. அதாவது சுவைன்னா அது மனம். மண்ணு சொல்லுவாங்கல்ல, எங்கேயாவது மழை பெஞ்சா மண் வாசனை வருதுன்னு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் நம்ம புலனறிவுக்கு ஆட்படக்கூடியது. அதனால 4 பூதம் தான் பொறிபுலன்களால உணரக்கூடியது 4 தான். ஆகாயம் 5வது பூதம் இல்லைன்னு நெறைய பேர் சொல்லுவாங்களாம். அதுக்கு மறுக்கிற மாரி இவர் சொல்றாராம். பொய்தீர் வானம்னு சொல்றாரு. அந்த மாறுபடக்கூடிய தீ, நீர் முதலிய 4 பூதங்களும் கடைசில வந்து தங்கக்கூடிய இடம் ஆகாயம்ங்கிறதுனால தான் கலப்பு வைத்தோன்கிறார். அதாவது ஊழிக்காலங்கள்ல இந்த 4 பூதங்களும் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஒன்னோடு ஒண்ணு கலந்து 5வது பூதமாகிய ஆகாயத்தில் தங்குதுங்கிறது தான் தன்மை. இது எல்லாரும் ஏத்துக்கொண்ட கொள்கைதான் இது. அதான் வானில் கலப்பு வைத்தோன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் இறைவனுடைய பல்வேறு அதாவது இறைவனுடைய வியத்தகு செயல்களை சொல்லிட்டு வந்தவரு, பிரபஞ்சத்தை படைப்பவன், காப்பவன் எல்லாரையும் நியமிச்சு பேரொளியில அவங்களையும் சேர்த்து அழிச்சிட்டு தான் ஒருவனா நிற்கக்கூடிய சிவபெருமானேன்னு சொன்னார்ல. அது மட்டுமா சொன்னாரு? அதாவது அட்டமூர்த்தி வடிவமா இருப்பன்னு சொல்றார். சூரியன், சந்திரன், தீ, ஆகாயம், காற்று, நீர், மண் இது அத்தனையும் அட்டமூர்த்தி வடிவமாக என் குணத்தன்கிற மாதிரி ஒரு அட்டமூர்த்தி வடிவமாக இருக்கக்கூடியவன் சொல்றாரு. பஞ்சபூதங்களோட சூரிய சந்திரன் 7 இந்த இத அத 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 அத்தனையும் சொல்றார். கதிரவனுக்கும் சந்திரவனுக்கும் ஒளியை தந்தவன் அவன் தானே. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீர், நீளம், காற்று, மண், ஆகாய் அத்தனைக்கும் அதுக்கு சிறப்பு இயல்பு தந்தவனே அவன் தானே. அததான் அமைத்தோன், செய்தோன், வைத்தோன், கண்டோன், நிகழ்ந்தோன், அடைத்தோன் சொற்களை பயன்படுத்துற. அருக்கணியில் அமைத்தோன், மதியில் வைத்தோன், தீயில் செய்தோன், வானில் வைத்தோன், காலில் கண்டோன், நீரில் நிகழ்த்தோன், மண்ணில் வைத்தோன், இப்படி அத்தனை சொற்களை பயன்படுத்துறது மூலம் இறைவனுடைய தலைமை தன்மையை நமக்கு சொல்லி காட்டுறார். அதை அடுத்து முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க ஏனே தொல்லியிர அணிந்தோன் காண்க காண புலியிரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதொரும் நினைதொரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேண்ட. அதாவது இது செயல்களை எல்லாம் செஞ்சவன் யாருன்னா அவன் தான் பழமையானவனா, முன்னோன், ஆதி முதல்வன். மாறுபட்டு நிற்கக்கூடிய பொருள்கள்ட அந்த முழு வடிவா இருக்கக்கூடியவனும் அவன் தான். தனக்கு ஒப்பாரும் இணையானவனும் இல்லாதவன், மிக்காரு. அவனை தவிர யாருமே உயர்ந்தவனும் கிடையாது. அவனுக்கு ஒப்பும் யாரையும் சொல்ல முடியாது. அப்ப அது என்ன சொல்றாரு? ஏன தொல்லியிரு அணைந்தோன் காங்க வெள்ளப்பன்றியின் கொம்பை அணைந்தான். அதாவது அசுரன் வந்து இந்த பூமியை எடுத்துட்டு பாதாள உலகத்துக்கு தூக்கிட்டு போயிடும். அப்ப மகாவிஷ்ணு பன்றி உருவம் கொண்டு அந்த பூமாதேவியை மீட்டுட்டு வந்தாலும் அசுரன் மேல அந்த பல்லு பட்டதுனால அவர் ஆக்ரோஷமா இருந்தார். அதனால அந்த பல்ல முறிச்சு அந்த பன்றியின் ஆக்ரோஷத்தை அடக்கினவர். அதனாலதான் சொல்றாரு வெள்ளை பன்றியின் ஏன தொல்லையிரு அணிந்தோன்கிறார். வெள்ளை பன்றியின் கொம்பை அணிந்தவன். காண புலியிரு அறையோன்காங்க. காட்டில் இருக்கக்கூடிய கொல்லும் தன்மையுடைய புலியின் தோலை இடையில் கட்டி அணிந்தவன் சொல்றார். தாருகாவனத்து முனிவர்கள் அபிச்சார வேள்வி செஞ்சு அந்த புலியை ஏவுனாங்க. அந்த புலியை உரிச்சு தன்னுடைய இடையில் ஆடையா கட்டி கொண்டார். நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன்கிறார். உடம்பு முழுவதும் திருநீர் பூசி இருக்க ஒருவனை அப்படியே அவனுடைய பிரிவை நினைக்கும் தோறும் எனக்கு வேதனை அதாவது ஆற்றேனா என்னால பொறுக்க முடியலைங்கிறார். காட்சி கொடுத்துட்டு எம்பெருமான் மறைஞ்சிட்டார். அதை நினைச்சு இவர் கவலைப்படுறார். என்னால காண முடியல, அவன் பிரிவு என்னுடைய ஆற்றமே அதிகமாகுதுங்கிறார். பிரிவு என்னோட பிரிவு அவன் எம்பெருமானுடைய பிரிவை என்னால தாங்க முடியல. நினைதோறுங்கிறார்.
கடைசியில என்ன சொல்றாரு, இந்த பிரிவு முடிவா அவனோட 2 நாள் கலக்காம தனிச்சு நின்னு போயிட்டேனே, ஐயோ நான் கெட்டு அழிஞ்சு போயிடுவேனே நீ எனக்கு வரலைனா அப்படிங்கிறத அருமையா சொல்றாரு. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அதாவது வீணை இடத்துல நுண்மையான இசை மறைந்திருப்பது போல உயிர்களிடத்தில் நுண்மையான வடிவோட இசைந்து இருக்கக்கூடியவர். எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கான். வீணையில இருக்க இசை யாருக்காவது தெரியுமா? வீட்டுனாதான் தெரியும். அது மாதிரி இறைவனை நாம் வணங்க, இறைவனை சென்று அடைய அந்த எம்பெருமா நமக்கு அருள் புரியவன். அதனாலதான் இன்னிசையில் இசைந்தோன்கிறார். அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண். வீணையில மறைஞ்சிருக்கக்கூடிய இசைய வீணை வாசிப்பவன் வெளியில கொண்டு வர்ற மாதிரி உயிருக்கு உள்ள ஆற்றலை அதில் மறைந்திருக்கும் இறைவன் அப்பொழுது நமக்கு வெளிக்கொண்டு வர்றான். என்ன வார்த்தைகளின் நுணுக்கம், ஆழம்! பரமன் காண்க பழையோன் காண்க, பிரமன் மால் முதலா பிரமன் மால் காணா பெரியோன் காண்க, அற்புதன் காண்க அநேகன் காண்க. எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடியவன் பரமன், பழையோன், எல்லாவற்றிற்கும் முன்னரே உள்ளவன். அதனாலதான் பழமையானவன். நான்முகனும் திருமாலும் அறிய முடியாதவன். நான்முகனும் திருமாலும் செல்வத்தாலும் காண முடியாதவன். கற்பனைகளை கடந்து நிற்கக்கூடிய ஜோதி வடிவானவன். முரண்பட்டவன், மாறுபாடுகளை உடையவன் எம்பெருமான். பிரம்மனால், அதாவது பிரம்மனும் திருமாலும் நான்முகனும் பிரம்மனும் நான்முகனும் தன்னுடைய அறிவாலும் அகந்தையாலும் காணணும்னு நினைக்கிறாங்க. அடிமுடி தேடி போறாங்கன்னு அவங்களால காண முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு, அவங்களால காண முடியாதவன்கிறார். பிரம்மனும் காண முடியாத எம்பெருமான். கற்பனை கடந்து நிற்கக்கூடிய, கற்பனைக்கு எட்டாதவன். மாறுபட்ட முரண்பாடுகள் பொருள்கள் அனைத்திலும் இதுதான் இல்லை, அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான். சொல் பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன். அருமையானவர். மனசால கூட போய் அடைய முடியாது. சேட்சியன்னு தொலை தூரத்துல இருக்கக்கூடியது. பக்தி வலையில் படுவோன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரிவொளில் முழுதாய் விரிந்தோன் காண்க. சொல்லினால் சொல்ல முடியாத இயல்புடைய உடையவனா எம்பெருமான். அதனாலதான் பழமையோன்கிறார். சொல்லும் பொருளுமாக உள்ள எம்பெருமானே சொல் வடிவமாக நிற்காமல் அச்சொல் தோன்றுவதற்கு மூல காரணம் அவன்தான். ஆனா புறமனம், அதாவது சொல்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் என்ற கற்பக களிரேன்னு விநாயகர் படிக்கணும்ல, அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவன். புறமனம், அகமனம், மேல்நிலை சித்தம், இது போக ஆழ்நிலை சித்தத்துல கூட எட்ட முடியாதவனா. சித்தத்தால் எட்ட முடியாதவனா இருந்தாலும் அடியவர்களின் பக்தி வலையில அகப்படக்கூடியவன், அன்பிற்கு ஆட்படக்கூடியவன். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாளுங்கிறோம்ல, அதான் சொல்ற. பக்தி வலையில் படுவோன், விரிபொழில் முழுதாய் விரிந்தோன். பக்தி வலைன்னு சொல்றாங்கல்ல, அதாவது அவனை பார்க்கணும்னு ரொம்ப மனசால நினைத்து அவனை ஆழ்நிலை பகுதிக்கு நம்மள முயற்சியால தேடி போறோம். அப்ப அந்த சித்தமும் அங்க செல்லாத இடமா, அங்க கூட எம்பெருமான தொட முடியலையா. ஆனா சொல்றால வலையீர் படுவோன்னு சொல்றாருல்ல, பக்தருடைய முயற்சியில் சொல்லல, பக்தி வலை விரிய விரிய கருணை காரணமாக தூரத்தில் சேட்சின்னு சொல்லக்கூடிய தூரத்தில் இருக்கிறவன் தானே வலையில அகப்படுவான். தேடி போறதுக்கும் அமைதியா பக்தி வலை விரிப்புறதுக்கும் உள்ள 2 வேறுபாடுங்க சொல்றாரு. பக்தி வலை விரிக்கக்கூடியவன் அதாவது தன் முனைப்பை தான்கிறத துறந்து எம்பெருமானே சரணங்கிறவன் வலையில எம்பெருமான் அகப்படுறாரு. அததான் தானானோய தவம் செய்யேன் சிவாய நம என பெற்றேன் ஒரு பாட்டுல பாடுவார். சிவபெருமான் தானே என்னுடைய உள்ளத்தில் புகுந்து அருளி அடியேற்கு அருள் செய்தான்னு சொல்றாரு. வேடுவன் ஒரு வலையை வீசுறான், பறவைகள் தானே அகப்படுற மாதிரி அடியார்கள் பக்திங்கிற வலையை வீசினா இறைவனாகிய பறவை தானே அகப்படுவார். இதத்தான் பக்தி வலையில் படுவோன் காண்கன்னு அருமையா சொல்றார்.
ஒருவன்கிற சொல்லுக்கு ஒப்பற்றவன், ஈடு இணையற்றவன், ஒப்புவமை காட்ட முடியாதவன். அப்பேற்பட்ட இவனே மகா பிரளய காலத்துல ஒருவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் படைப்பு காலத்தில் அகன்று விரிந்து நிற்கும் பிரபஞ்சமா தோன்றான். விரிபொழில் முதலாய் விரிந்தோன்கிறார். அதுக்கு முன்னாடி ஏகன் அநேகன்னு சொல்லிட்டார்ல, ஒருத்தனா இருக்கணும், நீ தான் அநேகனா இருக்கக்கூடியவனு முன்னாடி சொன்னவரை இப்ப என்ன சொல்றாரு, அந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்குமறை இறைவன் வடிவாகவே இருக்குங்கிறார். அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க, இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதின் அரிய அரியோன் காண்க, மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க, நூலுணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. அணுவை விட சிறியவனா, தனக்கு ஒப்புவமை இல்லாதவன், ஈசன் என்று போற்றக்கூடியவன், அதாவது காண முடியாதுன்னு சொல்லக்கூடிய அனைத்திலும் அதுல இருக்கக்கூடியவன், அரிதிலும் அரிது. பிரபஞ்சத்தில் தோன்றி மறைகின்ற எல்லா பொருள்களிடத்திலையும் எம்பெருமான் அந்தரியாமையா அதுல இருக்கான். அதான் பார்க்கின்ற மலர்துறும் மூடு நீயே இருத்தின்னு தாய்மானவர் சொல்றாரு. ஏட்டு கல்வியால உணரப்பட முடியாதுன்னு, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்றோம்ல. அப்ப நூலறிவுங்கிறதுனால நூலறிவு இறைபொருளை உணர்வதற்கு பயன்படாது. அந்த அறிவு எவ்வளவு கூர்மையா வேலை செஞ்சாலும் அந்த அறிவின் வீச்சுக்குள் அகப்படாதவன் இறைவன். அதத்தான் நுண்ணியோன் காண்கிறார். இதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம். நூலறிவு உடைய அந்த சிவாச்சாரியார் எவ்வளவு ஆகம விதிப்படி அழகா பூஜை பண்ணார். ஆனா அவர் கண்ணுக்கு காலத்தினாதன் கிடைக்கவே இல்லை. அப்ப அவர் ஆகம விதிப்படிதானே கரெக்டா பூஜை பண்ணாரு, தவறாம பண்ணினார். அது இறைவனை காண உதவில்லை. அப்ப இறைவன் அன்புக்கு மட்டுமே ஆட்கொள்ளக்கூடியவன், அறிவுக்கு ஆட்பட மாட்டான். மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பகமும் இறுதியும் கண்டோன் காண்க. மேலோடு கீழாய் விரிந்த ஆதி அண்ட அத்தனையும் இறைவன் அப்படின்ட்டார். உயர்வு தாழ்வுன்னு சொல்லக்கூடிய அனைத்திலும் அவனே இருக்கிறான். தோற்றமும் முடிவில்லாதவனு அவனே. அகன்றோன்னா தோற்றம்ங்கிறதுக்கு ஒரு முடிவுன்னு ஒரு எல்லையை கடந்து அந்த எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடியவன்னு வச்சார். ஆதியும் அகன்றோன்ட்டார். அந்த எல்லையும் கடந்து அதற்கு அப்பாலுக்கு அப்பால இருக்கக்கூடிய பெரும் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. பந்தம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய பிறப்பு, விடுதலைங்கிறது இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய வீடு பேர். இந்த பந்தமாகிய பிறப்பையும் விடுதலையாகிய வீடு வரையும் தரக்கூடியவன் எம்பெருமான். நம்ம சொல்றோம்ல, பந்தத்தையும் கொடுத்து அப்புறம் வீடு பேரையும் தெரியா, அப்ப ரெண்டு மாறுபட்டு இருக்கேன் நம்ம கேட்போம்ல, முரண்பட்டு இருக்கேன்போம்ல. அதாவது உயிர்களுக்கு அந்த அதுகள் கொண்டுள்ள அந்த மலத்தை கழிக்கும் பொருட்டு, ஆணவம் கண்மம்னு மாயை இவைகளை கலைக்கும் பொருட்டு இறைவன் உயிரை தருகிறான். அந்த உடல்ங்கிற அந்த பந்தத்தை கொடுத்து அதில் அந்த மலங்களை கழிக்க இந்த உயிர்கள் ஞானத்தை பெறும்போது வீடு பெற அருளுகிறான். அதுதான் பந்தமும் வீடும் படைப்போன்கிறார். எம்பெருமான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பொருளும் இயங்கக்கூடிய பொருளும் அப்படியே ஒன்றாக இருக்கக்கூடிய, அது என்னன்னு கேட்டா ஆற்றல் ரெண்டு வகைப்படுங்க. அதாவது உள்ளடங்காற்றல், இயங்கும் ஆற்றல்னு சொல்லுவாங்க. இதத்தான் நம்ம சிவம் சக்தின்னு நம்ம சைவர்கள் சொல்லக்கூடிய. அதாவது அமைதியா இருக்கக்கூடிய ஆற்றல் சிவனையும், வழிபட்டு பணிபுரியக்கூடிய அந்த செயலை, அந்த இயல்பை சக்தின்னு சொல்லுவோம். அது ரெண்டு ஒருவனேங்கிற கருத்தை தான் இங்க என்ன சொல்றாரு, நிற்பதும் செல்வதும் ஆனோன்கிறார். பல்வேறு ஊழிகளை தோற்றுவிக்கக்கூடிய எம்பெருமான் அந்த ஊழிகளில் தான் அழியாது அவை வந்து போவதை பார்க்கக்கூடியவனா. கற்பகம் இறுதியும் கண்டோன், அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒருத்தன் யாரு, ஊழி தோற்றுவிக்கிறதும் அவன் தான், அதை அழியறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் இவன் தான், மத்த யாராலையும் பார்க்க முடியாது. அதனாலதான் கண்டோன் கற்பகம் இறுதியும் கண்டோன் காண்கன்னு ஒரு அருமையான ஒரு வாசகத்தை சொல்ற. யாவரும் பெறவரும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க, பெண் நான் அழியனும் பெற்றியன் காண்க,
கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அருள் அணி சுரக்கும் அமுதே காண்க. கருணையின் பெருமை கண்டேன் காண்க. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. சிவன் என் யானும் தேறினன் காண்க. அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. யாவரும் பெறவரும் ஈசன். எல்லா உயிர்களும் கடைசியில எங்க வந்து சேரும்? எம்பெருமானத்தான் சரணாகதி அடையும். அதுதான் ஈசன் எல்லாம் கடைசியில வந்து சேரக்கூடிய இடம் எம்பெருமானுடைய திருவடிங்கிறார். தேவரும் அறியா சிவனே பெண்ணான் அழியனும் பெற்றியன் காண்க. கண்ணால் யானும் கண்டேன்கிறாரு. தேவர்களாலே அறிய முடியாத எம்பெருமான் விண்ணோர்களுக்கும் அரிதான. அப்பேற்பட்ட எம்பெருமான் பெண் ஆண் அழின்னு பால்வகை இவன் பெண்ணாய் ஆணாய் வேலையா சொல்லவே முடியாது. அப்படி அத அந்த பெண்பாலா ஆண்பாலா அழிப்பாலான்னு பகுத்து அறிய முடியாதவனாக இருக்கிறான்கிறார். தேவர்களாலும் அறிய முடியாத எம்பெருமான் அந்த என்ன இனத்தை சேர்ந்தவனு இன்னவன் இன்ன நிறம்னு சொல்ல முடியாதுல்ல. அப்பேற்பட்ட ஒருவனை கண்ணால் யானும் கண்டேங்கிறாரு. இப்படி யாராலே சொல்ல முடியாதவன்னு நான் கண்ணால பார்த்தேங்கிறார். கண்ணில் கண்டேன் அப்படின்னு அப்படியே சிலாயித்து பேசுறார். அருள் நனி சுரக்கும் அமுதேங்கிறார். நனி சுரக்கும்னா ரொம்ப சுரக்கக்கூடியது. இறைவன் உயிர்களிடத்துல செலுத்தக்கூடியது அன்பு. ஆனா இறைவன் உயிர்கள் மேல செலுத்தக்கூடியது அருள். நம்ம இறைவன்கிட்ட செலுத்துறது அன்பு. ஆனா ஆண்டவன் நம்மகிட்ட செலுத்துறது அருள். அருள் கருணை இரண்டும் காரணம். அதாவது காரண காரியம் கருதாம தகுதி பெறவங்களை பார்த்து வழங்கக்கூடியது. அந்த அருளையும் கூட கேட்கும் போது அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்காம வாரி வழங்கிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பதற்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு பதிலா கொஞ்சமா கொடுக்கறதுல அருளை வாரித்தான் வழங்கக்கூடியவன். அதான் அருள் நனி சுரக்குங்கிறார். அதிகமா கொடுக்கக்கூடியவன், அருளை அள்ளி கொடுக்கக்கூடியவன். அந்த அருள் தானும் அனுபவிக்கும் போது அது பெரும் சுவையை தந்துதான். இவர் அனுபவிச்சான். அது எப்படி இருக்கான்? அமுதம் போல பெரும் பயனை அளிச்சுதான். அருள் அமுதே காண்கள்ட்ட. அடுத்து என்ன சொல்றாரு? கருணையின் பெருமையை கண்டேன்ட்டார். எம்பெருமானுடைய திருவடி என்னப்பா பெருமையை நான் கண்டுட்டேன். அவன் எம்பெருமான் எப்படி வந்தான்? புவனையில் சேவடி தன்னுடைய திருவடி நிலத்துல வந்து பதியறதை நான் பார்த்தேங்கிற. அப்பதான் நான் சிவன் என யானும் தேறினேன்கிறார். அப்பவே என்ன அவன் சிவன் கடவுள்னு தெரிஞ்சவனே என்னை ஆட்கொண்டுட்டான்ங்கிற. திருப்பெருந்துறையில குருவா வந்து குருவடிவில் எழுந்தருளியில இருக்கு எம்பெருமான பார்த்த உடனே என்ன நிகழ்ந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க. குருவாக வந்தவர் தட்சிணாமூர்த்தி வடிவுல வர்றாரு. ஒரு காலை மடக்கி ஒரு காலை பூமியில ஊன்றி அமர்ந்திருக்கிறார். அதான் புவனியில் சேவடிங்கிறார். அப்ப ஒரு காலம் மடக்கி இருந்த அந்த வடிவத்தை பார்த்தோன்னே எம்பெருமான் தான் இங்க இருக்காருன்னு மனசுல அப்படியே அவருக்கே ஒரு உறுதியான எண்ணம் வந்துருச்சான். இதுவரைக்கும் தான் கண்டறியாத ஒருத்தர் ஒரே வினாடியில அமைச்சர் கோலத்திலிருந்து அடியார் கோலத்துக்கு தன்னை மாத்துமாறு ஆட்கொண்டுட்டாருங்கிறார். இப்படி ஆட்கொள்வதற்கு என்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு யோசிக்கிறார். ஒரு முடிவுக்கு வந்துறாரு. என்கிட்ட ஒரு தகுதி இல்லை, இருந்தாலும் அவன் என்னை ஆட்கொண்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுடைய கருணை தான் காரணம். அதனாலதான் அவனுடைய கருணையின் பெருமையை கண்டேன்னு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு, அதாவது கருணையின் பெருமை கண்டேன். எம்பெருமான் தன்னுடைய இந்த நில உலகத்துல தன்னுடைய திருவடியை வச்சு எனக்கு அருள் புரிந்தான். அவன் என்னை ஆட்கொண்டு அருளினான்கிறார். அத சைவ சமய குறவர்கள் நால்வர்ல சொல்லுவோம். தலைமகனா இருந்தவர் முதல்ல ஞான சம்பந்தர். மற்றவங்க எல்லாம் அந்த வேற பார்ப்போம். முதல்ல வந்து அந்த ஞானப்பால் உண்டவர் ஞான சம்பந்த பெருமான். சுந்தரருக்கு வந்து வேதியனை வந்து வல குறைத்த போது கூட இறைவனை அடையாளம் காண முடியல. அதே மாதிரி சித்தவட மடத்துல இறைவன் பல தடவை தன்னுடைய திருவழி தீட்சை கொடுத்தப்ப கூட அவரால் இனங்கண்டு கொள்ள முடியும். அதே மாதிரி நாவுக்கரசருக்கு திருப்பஞ்சிலில தண்ணீர் பந்து வச்சு கட்டமுது கொடுத்தப்ப அவரால் கண்டிக்க முடியல. வாய்மூருக்குவான் வழிகாட்டி ஒரு அந்தனர் வேஷமா முன்னாடி கூட்டிட்டு போறாரு. அப்ப கூட அவர் யாருன்னு அவருக்கு தெரியல.
திருவோட்டை வச்சுட்டு திரும்ப கேட்டவர் கடைசி வரைக்கும் யாருன்னு நீலகண்டருக்கு தெரியல. இப்படி சொல்றதுனால அவங்கள்ட்ட ஏதாவது குறை இருக்குமோ நம்ம நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலே இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வரலாறே மாறி போயிருக்கும். அதனாலதான் இறைவன் அவர்களை அறிகிற மாதிரி செய்யலையா. ஆனா மணிவாசரை பொறுத்த வரைக்கும் நிலைமைய வேற. தொடக்கத்திலே அவர் எதிரே குருநாதர் சிவன்னு தேறிட்டாராம். அப்படி அவருக்கு அந்த எண்ணம் அவருக்கு மனசுல வராம இருந்ததுன்னா அவரும் பழைய மாதிரி ஏதோ ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்காருன்னு தன்னோட வழியில குதிரை வாங்க போயிருப்பார். அவருடைய அமைச்சர் வாழ்க்கையும் அப்படி தொடர்ந்திருக்கும். உலகத்திற்கு திருவாசகம் கிடைச்சிருக்காரு. அப்ப அப்பர், சுந்தரர், நீலகண்டோர் இவங்களுக்கெல்லாம் தன்னை இன்னாருன்னு அறிந்து கொள்ள வாய்ப்பு தராத பெருமான் திருவாதூரரை பொறுத்த வரைக்கும் உடனே அந்த வாய்ப்பை கொடுத்தார். அதனாலதான் சிவன் என யானும் தேறினன் காண்கன்னு சொல்றார். அதாவது பெரிய கல்வியாளர் அமைச்சரா இருக்கக்கூடியவர் தன்னை பத்தி ஒரு உயர்வான கருத்தானே வச்சிருப்பாரு. போர்ல வல்லவன், என்னை ஜெயிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு தன்னுடைய பெருமை, கல்வி அறிவை பத்தி ஒரு ஒரு மனசுல ஒரு 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 பெருமை இருக்கும். நான் இதுல எல்லாம் வல்லவன். அது முற்றிலும் ஒளிஞ்சாதானே திருவாசகம் வரும். சுடர் வெட்டி அணைய போற விளக்கு திடீர்னு அணையிற நேரத்துல அதிகமா எரியும்ல, அது மாதிரிதான் அந்த மணிவாசகரோட வாழ்க்கையில அதாவது அவருடைய தற்போதம்னு சொல்லக்கூடிய இடம் அது அழிஞ்சு போச்சு. அப்படியே இறைவன் கருணையே அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அதனாலதான் கருணையின் பெருமையை கண்டேன் ஆட்கொண்டு அருளினாலாம் சொல்றார். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்றார். புவனியில் அந்த தன்னுடைய திருவடியை வைத்து சேவடி தீண்டிய ஒருத்தனை மனிதன்னும் துறவின்னும் சீடர்கள் தலைவன் முடிவு செஞ்சிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் இவர் சிவன் எப்படி முடிவுக்கு வந்தாருன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பொருள் என்னன்னா, எதிர்த்தாப்புல குருவோட பார்வை நம்ம மேல பட்ட உடனே அந்த எம்பெருமானோட பார்வை இவர் மேல பட்ட உடனே எல்லாத்தையும் இழந்த அடியார மாறிட்டார். அந்த எம்பெருமானா வந்த குருவோட பார்வை படுறதுக்கு முன்னாடி அமைச்சர் குதிரையில இருந்து குருவை நோக்கி வர்றதுக்கும் அதுக்கப்புறம் இடந்த அந்த ஒரு சில வினாடிகள்ல நிகழ்ந்த நிகழ்ச்சியத்தான் யானும் தேறினன்கிற. அதான் சொல்றாரு. அததான் இந்த பின்னாடி சொல்லுவார். மனதில் வச்சுக்கிட்டு தான் நான் கெட்டா வாபாடி தெல்லேனும் குட்டோமோங்கிற எம்பெருமான தன்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இது அத்தனையும் நிறைய பாடல்கள்ல சொல்லியிருப்பாரு. நானும் தவம் செய்தேன், நான் என தேறினன்னு சொல்ற, யானும் தேறினன்னு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அடுத்த குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. திருப்பெருந்துறையில மணிவாச பெருமான் கண்டது துறவி கோலத்துல இருந்து ஒரு குருவை. அவர் அருள் பெற்ற காரணத்தினால இந்த துறவு கோலத்தில் மறைந்து இருக்கக்கூடிய இறைவன் வடிவம் அவரால் பார்க்க முடிஞ்சு. அருள் வடிவான அன்னையும் அத்தனும் பிரியாமல் இருக்கின்ற நிலையத்தான் இந்த 2 வரியில சொல்லியிருக்காரு. குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் நானும் உடனே உடனே அதாவது அம்மையோட வந்திருக்காரா எம்பெருமான். சாதாரண உலக இன்பங்களை போல இல்லாம இறைவனோட ஆனந்தத்தை சொல்லுவார். பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலின் தோன்றி திரு ஆறு பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாலரவு இரிய 70 இரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடியலில் தோன்றி வாழ்வொளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரசு எரிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சல் காந்தல் காட்ட எஞ்சா இன்னொருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரவுரை கேத கூட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேத்தேரினை நீர்நெசை தரவரு நெடுங்கன் மான்கடங்கிற. அதாவது சாதாரண உலக இன்பங்களை போல இல்லாம இறைவனோட அருள் எப்படி இருக்கான், பரம ஆனந்த பழங்கடல்ங்கிற பேரானந்த பெருங்கடல் எப்படி நீருண்ட மேகமாகி, அது சாதாரண மேகம் இல்ல, நீரோட வரக்கூடிய மேகம். ஞானாசிரியர் வடிவம் எடுத்து திருப்பெருங்குற அந்த மலையில தங்கிருச்சான்.
மேகம் இடிக்கிற மாதிரி பெருங்குரலால் என்னை வருகன்னு அழைச்சு. மேகம் மழை துளிய பெய்யறது போல இந்த ஞானாசிரியனாகிய மேகம் பல்வேறு அருள் மொழிகளையும் அருள் செயல்களையும் வெளிப்படுத்துச்சான். அதான் சொல்றது, மின்னொளி திசை திசை விரிய ஐம்புலை பந்தனை வாரறவு இரியங்கிற. அப்ப அந்த மேகம் சிதறி அந்த துளிகள் திரண்டு பெரிய ஆறா பெருகிற மாதிரி இந்த திருப்பெருந்துறையில ஞான குருவின் அருள் மொழிகள் அருள் செயல்கள் அப்படியே ஆறா பெருக்கெடுத்துச்சான். ஆறு எப்பவுமே தோன்றின இடத்துல இல்லாம ரொம்ப தூரம் ஓடும். அது போற இடங்கள்ல என்ன செய்யும், பல்வேறு குழிகளையும் பள்ளங்களையும் நிரப்பிக்கிட்டே போகும். அது மாதிரி உருவுகிட்ட இருந்து புறப்பட்ட ஞான ஆறு நாலா பக்கங்களையும் உள்ள அந்த அடியவர்களோட உள்ளங்கள்ல பாய்ந்து அவங்க மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறுவகை குற்றங்கள் என்னும் குழிகளை நிரப்பிருச்சான். இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப அவர் தனியா இவருக்கு மட்டுமா காட்சி கொடுத்தாரு? எத்தனை பேர் சுத்தி இருந்திருப்பாங்க. வெட்டுக்கு மண் சுமந்தாரு. அப்ப எத்தனை பேர் இவரை பார்த்தவங்களுக்கு எல்லாம் வீடு பேருதான். எம்பெருமான் கண்டாவே போதுமே. கூலி கால் வேணுமான்னு தெருவுல கூவிட்டு வந்தாரு. எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. அதான் சொல்றேன், அந்த ஆறு புறப்பட்டு எப்படி கிளைகளாக நாலு பக்கமும் செதறி போகும்போது பள்ளம் மேடுகளை நிரப்புதோ அது மாதிரி அறுவகை சமயத்தார்களின் குற்றங்களின் குழியை நிரப்புச்சான். எல்லாரும் ஞானத்தை தேடுறாங்க, ஆனா காணல் நீரா முடிஞ்சு போச்சான். அது நீர் அங்க இருக்கு வேகத்தை, அதாவது தாக வேட்கையில வரக்கூடிய மான் அங்க தெரியக்கூடிய காணல் நீரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அது போக போக அது அங்க இருக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஆனா அதோட வேட்கை தனியா. அது மாதிரிதான் அந்த மான் போன்று அந்த சமயவாதிகள்லாம் நெஞ்ச மருகி நிலை உழைந்து நின்னுட்டாங்களாம். அதான் சொல்றாரு, நீர் நசை தர ஒரு நெடுங்கன் மான்கணம். தவப்பெரு வாயிடை பருகி தளர்வோடும் அப்பெரும் தாபம் நீங்காத அசைந்தன ஆயிடைவான பேரியாற்று அகவாயின் பாய்ந்து எழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம் பந்தம் மாக்கரை பொருது அலைத்து இடித்து ஊழூள் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்து எழுந்து உருவ நீரருள் ஒட்டா அருவரை சந்தின் வான்சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோல நிறையாக்கள். இது வரைக்கும் பார்ப்போம். அப்ப அந்த மான் எப்படி அந்த காணல் நீரை ஓடி தேடி நீர் கிடைக்காம அலமலந்து நிக்குதோ அது மாதிரி இந்த அந்த அறுவகை சமயத்துல இருக்கவங்க எல்லாம் ஞானத்தை தேடி அலைஞ்சு அவங்களால கிடைக்கலையா, நிலை குழந்து போறாங்களாம். அந்த ஞான பேரியாற்றின் பயனை அடைந்த பெரியோர்கள் அடைந்த பேரானந்தத்தை பார்த்து அடியவர்களை என்ன செய்யறாங்களாம், வழிபாடுங்கிற வயல்ல அன்புங்கிற விதையை விதைச்சு அதுல சிவபோகம்ங்கிற பயிரை நட்டு திருப்பெருந்துறையில் தோன்றிய குருவாகிய அருள் மேகம் சுரந்ததுங்கிற. இவருக்கு கிடைச்ச ஆனந்தம் மத்தவங்களுக்கும் அதே மாதிரி கிடைச்சதுங்கிற. அந்த வயல் அந்த சிவவழிபாடுங்கிற வயல்ல அன்புங்கிற விதையை நட்டு சிவபோகங்கிற பயிரை வளர்த்தோம்னா போதும், திருப்பெருந்துறையில தோன்றிய குரு மேகம் போன்ற அருளை சுரப்பாங்க. மானிட வடிவத்தில் வந்த எம்பெருமான் திருவாதூருக்கு அருள் செய்து ஞானானந்த பெருங்கடலில் மூழ்குமாறு செய்தார். அந்த ஆனந்த பெருங்கடல் மணிவாச பெருமான் உள்ளத்தை நிறைத்து அவரை தன்மயமாக்கி அவருடைய அந்த இதழ் வழியாக திருவாசம்ங்கிற ஞான பேராறு உருவாகிச்சு. எங்கோ தோன்றி ஆறு பலகாத தூரம் அப்பாலும் பயிர்களை விளைவிக்கிற மாதிரி பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மணிவாச பெருமான் அந்த திருவாய் வழியாக பெருக்குற்ற இந்த திருவாசம்ங்கிற ஆறு இந்த உலகத்துல ஆன்மீகர் பயிர் தலைக்கிறதுக்கு உதவிக்கிட்டு இருக்கு. இனியும் ஆன்மீக பயிர் தலைக்க உதவும். தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில எங்கோ நிகழ்ந்த நிகழ்ச்சி இத்தனை உருவமாக்கி எல்லா காலத்துக்கும் ஒத்து வர்ற மாதிரி பாடிய பெருமை
மணிவாசர் தான். அதான் வெறிமலர் குளவாய் கோழி நிறை அகில் மாப்புரை கரைசேர் வண்டுடை குலத்தின் மீக்குள மென்மேல் மகிழ்தலை நோக்கி அரிச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்டர் உழவர் ஆற தந்த அண்டத்து அரும்பெரு மேகன் வாழ்க. இந்த அழகான இந்த வயல்ல எப்படி விதைய நட்டு அன்புங்கிற வயல்ல எம்பெருமானுடைய அந்த விதையை நட்டு வழிபாடுங்கிற வயல்ல அந்த அன்புங்கிற விதையை இட்டு அதுல சிவபோகங்கிற பயிரை வளர்த்தோம்னா எம்பெருமான் தோன்றி அந்த திருப்பெரும் தோன்றியில குருவர் அருள் செய்வான்கிறார். அடுத்து கரும்பனை கச்சே கடவுள் வாழ்க, அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க, நிச்சலும் எத்த ஆட்கொள் ஓன் வாழ்க, சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. கரும்பனை கச்சே கடவுள் வாழ்க. அருவத்த பாம்பை இடையில் சுற்றி கொண்ட எம்பெருமான் நல்ல தவம் செய்பவர்களுக்கு அருளை தரக்கூடியவன். அருந்தவர்க்கு அருளும் ஆதி தவம் உடையவர்களுக்கு, அச்சம் தவிர்த்த சேவகன் நம்மளுடைய உயிர்களோட அச்சத்தை போர்க்கக்கூடியவன், உயிர்களின் துன்பம் துடைக்கும் காவலன், எல்லா காலத்தையும் உயிர்களை தன்பால் ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடியவன், பிறப்படுத்த உயிர்கள் அனைத்திற்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய துன்பங்களை துடைக்கக்கூடியவன். அதான் நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடிய எம்பெருமான் சூழிரும் துன்பம் துடைப்போன். நம்மளை சூழக்கூடிய அத்தனை துன்பங்களையும் அழித்த நம்மளை காத்தருள் செய்யக்கூடிய எம்பெருமான். எய்தினார்க்கு ஆரமுத அழிப்போன் வாழ்க, கூறிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க, ஏதிலார்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க, காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்கன்ற. எய்தினார்க்கு ஆறு அமுது எம்பெருமானை அதாவது சரணாகதி அடைந்தவர்களுக்கு அமிர்தத்தை தரக்கூடியவர்னா அமுது அழிப்போன், கூறிருள் கூத்தொடு குனிப்போன். சுடுகாட்டுல நட்ட நடுவுல பேய்கள் பாட, அந்த பூதங்கள் பாட, பேய்கள் கொல்லிய விளக்காக வைக்க எம்பெருமான் ஆடக்கூடியவன், உமாதேவியின் மணாளனாக இருக்கக்கூடியவன், தோழி காதலன், ஏதிலார்க்கு ஏதில் எம் இறைவன். தன்பால் விரும்பி அன்பு செய்யாதவங்களுக்கும் சேமநீதி மாதிரி உதவுவான. சேமநீதினா வைத்திருக்கக்கூடிய நீதி. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் அழிஞ்சு போகல, அவங்களையும் காத்து ரட்சிக்கிறோம். ஒரு தாய் தன்னோட குழந்தை ஊனமா இருக்கான்னு தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான், அது மேலதான் அதிக கவனம் செலுத்துவா. அது எப்படி மற்ற பிள்ளைகள் மாதிரி அதுவும் வளமா வரணும், அதுங்களும் வாழ்க்கையில உயரணும்னு எப்படி ஒரு தாய் தன் ஊனமுற்ற குழந்தையை பார்ப்போலோ அது மாதிரி இந்த சாமி இல்லைன்னு சொல்றவனை அதிகமா நல்லா இருப்பான்னு நினைப்போம். அதுல இறைவனுடைய கவனம், அவன் எப்பத்தி மீண்டு வருவான் நல்வழிப்படுத்த எம்பெருமான் முயற்சி அடையும். அதான் சொல்றாரு, அன்பு அந்நியர்களுக்கும் ஏதிலாருக்கும் ஏதில் இறைவன்கிறார், காதலருக்கு எய்ப்பின் வாழ்க. காதலருக்கு எய்ப்பின் முதல்ல என்ன சொல்லிட்டாரு, எல்லா கூத்தோட ஆடக்கூடியவர், உமையம்மைக்கு கணவனாக இருக்கக்கூடியவன், தன்னை வணங்காதவர்களுக்கும் வாழ்வு அளிக்கக்கூடிய எம்பெருமான் காதலருக்கு எய்ப்பின். அதாவது துணையா இருக்கக்கூடிய நமக்கு துணையா இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும், ஒரு வீரத்தோட இருக்கணும். அதனாலதான் இங்க என்ன சொல்லுவாரு, சேவகன்னு சொல்லியிருப்பார். அச்சம் தவிர்த்த சேவகன்னு அந்த 98வது வரியில சொல்லியிருப்பார். துன்பத்தை போக்குறது வேறு, துடைக்கிறது வேறங்க. துன்பத்தை போக்குறது அப்போதைக்கு ஆறுதல் சொல்றது, துடைக்கிறதுனாக்க துன்பம் இல்லாம போய் அப்படியே முழுசுமா அழிச்சிடுறது. அதான் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றின்னு பின்னாடி வரும். ஏதிலார்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ். ஏதிலார்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி தன்னை நாடாம இருக்கக்கூடியவங்களை சொல்றாரு. வினை கெடுத்து பிறப்பு அறுத்தலை தன்னை நாடி வந்தவர்களுக்கு செய்யக்கூடிய இறைவன் தன்னை நாடாமல் ஒதுங்கி இருக்கிறவங்களுக்கும் எம்பெருமான், அதாவது அயலாரா இருந்தாலும் ஆனா அவங்க மேல அன்போடுதான் இருக்கானா, அவங்களுக்கு வேண்டிய வாழ்வாதையும் தர்றானா. தம்மை பற்றி இருக்கும் வினைத்தொடரை அறுத்து வீடு பேரை அடையணும் நினைக்கிறவங்களுக்கு இறைவன் என்ன செய்யறான், அவனுடைய திருவடியை சரணடைஞ்சா போதுங்கிறார்.
வீடு பேரை அடையணும்னு நினைக்கிறவங்க இறைவன் திருவடியை சரண அடைஞ்சா போதும், அதை தவிர வேற வழியே இல்லைங்கிறார். அதான் சொல்றாரு, காதலருக்கு ஏய்ப்பு நில்வான், எம்பெருமான அடைஞ்சா போதும். அடுத்து, நச்சரவாட்டிய நம்பன் வாழ்க, நம்பன் போற்றி, பிச்சைமை ஏற்றிய பெரியோன் போற்றி, நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி, நாள் திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிறி சொல்பதம் கடந்த தொல்லும். முதல்ல என்ன சொன்னாரு? ஏதிலாருன்னா அந்த பகைவர்கள் தன்னை அடையாதவங்களுக்கும் அருளக்கூடியவன் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? என்னை பிச்சைமை ஏற்றிய பெரியோன்கிற நச்சரவாட்டிய நம்பன்னா எல்லாராலையும் விரும்பக்கூடியவன். பாம்பை அதாவது உடம்புல அத்தனை ஆபரணங்கள் போல அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமான், கையில் வைத்த பாம்பை ஆட்டக்கூடிய எம்பெருமானே, நீ சராசரி மனிதர்களை போல அல்லாமல், என்ன சொல்லாங்கல்ல, அமைச்சரா தானே இவர் இருந்தார், ஒரே நொடியில என்னைய உண்மையில அன்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டியேங்கிறார். பிச்சையமை ஏற்றிய பெரியோன்கிறார். அனைத்தையும் துறந்து நான் பித்தன் போல ஆக்கிட்டேனே, என்னை ஆக்கி எம்பெருமானே, பிச்சுன்னா பித்தன் போல ஆக்கி எம்பெருமானே, ஒரே வினாடியில உண்மையில பேரொன்பு கொண்டு அனைத்தையும் துறக்குமாறு செய்த எம்பெருமானேங்கிறார். இறை அன்பு முதிர்ந்த நிலையில எதுலயும் நாட்டம் இல்லாம போயிடுங்க. எந்த நேரமும் இறைவனையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த இறை அனுபவத்தில் இருக்கிறவங்க அவங்கள அப்படி எந்த நேரமும் இறைவனே நினைச்சிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா தானே அமைச்சனா இருந்தா இப்ப சாமின்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு இவங்களை கடவுள் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களாம். அதுதான் பைத்தியம்னு சொல்லுவாங்களாம். அறிவில் குறைந்தவங்க இவரை பைத்தியம்னு நிறைய பேர் பழி சொல்லால பேசுனாங்க. நிறைய பேர் இவர் காதுபடவே பேசுனாங்களா. அதான் சொல்றாரு, பித்தன் என்றனை உலகர் பகர்வதோர் காரணம் இது கேளுன்னு பின்னாடி சொல்லியிருப்பார் திருவாசை 26ஆம் பாட்டுல. அது மாதிரி நாடவர் நம் தம்மை ஆர்ப்பன்னு பாடியிருப்பார். அடுத்து, நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி, நாள் திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிரீச்சுங்கிறாருல. திருநேற்று கோலத்தோட எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய பொருள்களை படைத்து உயிர்கள் அந்த உலகத்துல உலவுமாறு செஞ்சு, அது மட்டும் இல்ல, அது உயிரோட இருந்தாலும் இயங்காத பொருளையும் ஒரே இடத்துல நிலைக்கிற பெறுமாறு வச்சிருக்காராம். சொல்லுவாங்கல்ல, நடப்பன நடாய் கிடப்பன கிடாய்ங்கிறாருல, நிற்பன நீரிங்கிறாருல. நிக்கக்கூடியது உயிர் இருக்கும், ஆனா நிக்கும். அது என்ன? மரஞ்செடி கொடிதான். உயிரோட இருந்தாலும் அது இயங்காம ஒரே இடத்துல நிலை பெறுமாறு வைத்தும், உயிரற்ற சடப்பொருள்களாகிய மண்கள் இதையும் படைத்திருக்கக்கூடியவன் எம்பெருமான். சொல்பதம் கடந்த தொல்லோன்றார். இத்தனையும் செஞ்சவன், இதெல்லாம் கடந்தவங்கிறார். சொல்லாகவும் பொருளாக இருந்தாலும் அந்த சொல்லால குறிக்கக்கூடிய பொருள் இதையும் கடந்திருக்கக்கூடியவன். அதெல்லாம் கடந்த அப்பால் இருக்கக்கூடியவன், பழமையானவன்கிறார். தொல்லோன்னா பழமையான, அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய. உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் படான், கண்முதல் புலனால் காட்சியும் இல்ல, வெண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோங்கிறார். அதாவது மனிதனோட அறிவு உணர்வு ரெண்டுக்கும் ஒரு துணை இருக்கு. அதாவது அறிவு மூளையின் வசப்பட்டது, உணர்வுங்கிறது உள்ளத்தின் வசப்பட்டது. ஒரு பொருளோட தன்மையை ஆராய்ந்து அதோட இயல்பை இது இப்போ ஒரு நோட்டு எடுத்தோம்னா இது மரக்கூழால தயாரிச்சது அப்படின்னு ஆராயக்கூடியது அறிவு. அந்த பொருளோட இயல்பை ஆராய முற்படாமல் அந்த பொருளில் ஈடுபட்டு உணர்வினால் ஒன்று அதனை தனக்குள்ள உட்படுத்திக்க கூடியது உள்ளத்தோட செயல். இந்த மரம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த மரத்தை யாரு, இது மரம் உருவாகிறதுக்கு விதை எங்க வந்துச்சு, இந்த விதை யார் இப்படியே போய் ஆழ்ந்து உள்ள நோக்கி போறது எம்பெருமான் திருவடியை நோக்கி. அதான் உள்ளத்தால் ஒன்றக்கூடிய செயல். பொருளுக்கு வெளியில இருந்து வேலை செய்யக்கூடியது அறிவு. அப்பா இதா நான் ஆராயிரேங்கிற தன்மையில அந்த மனசு போகும். இதுக்கு மாறுபாடாக உணர்ச்சி பெருக்கால் நான்கிறது அழிந்து எம்பெருமானை நோக்கி அது அந்தங்கள் கடந்து இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி போறக்கூடியதான் இறை அறிவுன்னு சொல்லாம இறை உணர்வுன்னு நாங்க அதை. இங்க பொருள்ங்கிறது இறைவன்.
இதை ஏத்துக்கிட்ட மணிவாசர் என்ன சொல்றாரு, உணர்வினால கூட இறைவனை முழுவதுமாக உள்ளத்துல கொண்டு வர முடியாதாம். அதை என்ன சொல்ற, உணர்ச்சியில் கொல்லவும் படாண்டார், அப்படி கூட பார்க்க முடியாது ஏங்கிறார். அதாவது இறைவனை பத்தி சொல்லும் போது பொறி புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் சொல்லக்கூடியது நம் பழங்காலந்தொட்டே நம்ம சைவத்துல சொல்லப்பட்டு, கண் முதல் புலலான மணிவாசர் சொன்னது. ஐம்பொறிகளையும் சொன்னாலும் கண்களை தனியா எதுக்கு எடுத்து சொல்றாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மற்ற பொறிகளை விட கண்ணால எதையும் பார்க்க முடியும். கண்ணு எந்த பொருளை பார்த்தாலும் அது என்னதுன்னு சொல்லிடும். கால் ஏதாவது பார்த்து சொல்ல முடியுமா? கை சொல்ல முடியுமா? வாய் சொல்ல முடியுமா? கண்ணால பார்க்கக்கூடிய காட்சியை, அதாவது பார்த்த உடனே அது என்னதுன்னு பற்றக்கூடிய தன்மை கண்ணுக்கு தான் இருக்கான். அதுக்கு காட்சியே கண்ணுக்கு அடையாளம் என்ன? அது காட்சியால பார்க்கக்கூடியது, அது குணம். சென்று பற்றக்கூடிய பொறியாக கண்ணில இருந்து அந்த எதையும் பார்த்த உடனே சொல்லக்கூடிய கண்ணுக்கு கூட அந்த 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 காட்சியில் புலப்படாதவனா இறைவன். அந்த ஊழி காலத்துல அந்த அந்த மண்ணும் அடுத்தடுத்து அதாவது திண்மைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மண்ணும் அடுத்தடுத்து மென்மையா இருக்கக்கூடிய நீர், தீ, காற்று, இது 4 பூதங்களும் ஆகாயத்துல அடங்குது. மறுபடியும் படைப்பு காலத்துல அந்த ஆகாயத்துல இருந்து ஏனைய 4 பூதங்களும் வெளிப்படுதான். அதான் இங்க சொல்றாரு. கண் முதல் புலனால் காட்சி, கண்ணால பார்க்க முடியாதே உன்னால, உணர்ச்சிகளால உன்னால அடக்க முடியாதியா, அதுக்கும் உன்னை ஆட்பட முடியாதவன். விண்ணு முதல் பூதம் வரைக்கும் நீ வெளிப்பட வகுத்தவன்கிறார். ஊழி காலத்துல அதுக்குள்ள அடங்கினாலும் அந்த திரும்ப அந்த காலங்களை உருவாக்கும் போது அதுல அந்த எல்லாமே அந்த 4 அந்த ஆகாயத்துல இருந்து வெளிப்படும் அப்படிங்கிறார். அதான் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோங்கிறார். பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள்ங்கிறார். திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில குருவா வந்தவர் எப்பேற்பட்டவர், அவர் எனக்கு என்ன செஞ்சார், இதெல்லாம் இந்த அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. மலர்னு ஒண்ணு சொல்றாருல, பூவில் நாற்றம் போன்றுங்கிறாருல. பூ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வச்சிருப்போம், அது நல்ல மலர்ந்த உடனே அதுல இருந்து நல்ல மனம் வரும். பூ ஒரு இடத்துல இருந்தாலும் அது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதோட வாசனை வந்துகிட்டே இருக்கும். அத சொல்றேன், இந்த நாற்றம் மலரின் எந்த பகுதியில இருந்து வெளிவருது நம்ம சொல்ல முடியாது. ஒரு மல்லிகைப்பூ இருக்குன்னா அதுல எந்த எதல்ல ஒரு வாசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முழுசுமா பூ முழுவதும் தானே இருக்கும். அது மாதிரி தூரத்துல நிற்கவங்களை கூட தன்பால இருக்க செய்யக்கூடியது அந்த மலரின் மனம். அதுபோல குருந்த மர நிழலில் இருந்து உருவிலிருந்து வெளிப்பட்ட அலைகள், ஞான அலைகள், குதிரையின் மேல வந்த ஒரு அமைச்சரை இழுத்து கொண்டது. எப்படி மலரின் மனதால் ஈர்க்கப்பட்டது போல குருவின் மாதிரி இந்த அமைச்சர் இந்த குரு கிட்ட வந்துட்டார். மலரில் மனம் வலிப்போருக்கு எளிதா கிடைக்கிற மாதிரி குருவோட அருள், அந்த அருள் அலைகள் தமக்கு ரொம்ப எளிதா கிடைச்சிருச்சுன்றார். மனத்தின், அதாவது மலரில் இருக்க மனதை பரப்பும் மலர் போல அருளை பரப்பக்கூடிய குருவானவர் தம்பால் அமைச்சருங்கிற அந்த மானிட உடலுக்கு இயல்பாக உள்ள குற்றங்களை எல்லாம் ஒரே வினாடியில நோக்கிட்டார். ஒளிவர நிறைந்து மேவிய பெருமைங்கிற இன்று எனக்கு எளி அருளின்ட்டார். அழிதரும் ஆக்கை ஒளிய செய்த ஒன்பொருள்ன்றார். அதாவது அவர்கிட்ட இருந்து புறப்பட்ட அருள் அலைகளை தான் ஒன்பொருள்ங்கிறார். அந்த ஒன்பொருள் அவர் பக்கத்துல போன உடனே அவர் உடம்புல இருந்த குற்றங்கள்லாம் நீங்க மாசுகள்லாம் அறவே நீங்க போச்சா. அதான் யாக்கை ஒளிய செய்தன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தப்ப பசு கரணங்களோட கூடி இருந்த இந்த உடம்பு ஒளிந்து இப்ப பதிகரணங்களோடு கூடிய உடம்பாக மாறி போச்சான். அதுதான் சொல்றாரு, யாக்கை ஒளிய செய்த ஒன்பொருள். ஒன்பொருள் ஒப்பற்றவன், அருளாளன். இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்று இருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி. இன்று எனக்கு எளிவந்து இருந்தேன், எளிமையா வந்துட்டாயாங்கிறார். மலரில் மனம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், இந்த அதோட எல்லைக்கு எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு தான் மனம் வீசும். ஆனா இந்த குருவோட அருள் அலைகள்
அதாவது எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருந்துதான். அந்த அருள்நிலையை தாங்கி வந்த அந்த குருநாதர் எப்படி ஈடு இணையற்றர்னா, உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர். இன்னைக்கு என் கண்ணெதிர எளிதா வந்து அருள் செஞ்சாரு. அழிதரும் ஆக்கை செய்தோன்கிறார். அவருடைய அருள்நிலைகள் எங்கும் வியாபிச்சிருந்துதான். அதனாலதான் ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றின் திருவாசகம் 4வது அடுத்து சொல்லியிருப்பார். குருநாதரை பார்த்த உடனே மனம் மட்டும் இல்ல, உடலும் உருகி போச்சாம். உடலும் உருகிய சிறப்ப திருவாசகம் முழுவதும் பல பல இடங்கள்ல சொல்லிட்டே இருப்பார். இந்த உடம்பு என்பதோள் பொறுத்த உடம்பு இல்லாம அன்பே வடிவாக இருக்கிற மாதிரி செஞ்சிட்டாராம். அதான் சொல்றாரு. அதனாற்றான் உடம்பு முழுவதும் இந்த நிகழ்ச்சி தோன்றி போச்சுங்கிறார். உள்ளத்தில் தங்கி இருந்த குரு இறை அனுபவத்தால் ஏற்படக்கூடிய இந்த ஆனந்த அனுபவத்தை சொல்லி அருளி இருக்காருன்னு சொல்றாரு. ஊற்றியிருந்து உள்ளம் கழிப்போன்ட்டார். ஆனந்த அனுபவத்தை அருளக்கூடிய எம்பெருமான்ட்டார். அடுத்து ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவாள் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினாருக்கு ஒலித்தோம். பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடின வரலாறு சொல்றார். திருப்பெருந்துறையில எம்பெருமானுடைய திருவள்ள கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த இன்பம் எப்படி இருந்தது? ஆற்றா இன்பம்னு சொன்னார்ல, அது எப்படி இருக்கான்? தான் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு மேம்பட்டு அலையலையா விரியக்கூடியதான். அதான் இன்ப வாரதிங்கிறார். ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய அலைகளையா வந்துகிட்டே விரிஞ்சு போச்சுங்கிறார். போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன்கிறார். அதை சிந்திச்சு ஆழ்ந்து பார்த்தோம்னா போற்ற ஆக்கைன்னா இந்த இன்பத்தை தாங்க முடியாத உடம்புங்கிறார். போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன்ட்டார். யோக நெறியில இருக்கிறவங்களுக்கு இந்த சூழ்நிலை வரும். அதாவது குருவா இருக்கிறவங்க சீடனோட மனம் உடல் பக்குவம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரிதான் படிப்படியா சொல்லுவாங்க. பல சமயங்கள்ல பழைய நன்வினை காரணமாக மனப்பக்குவம் ஏற்பட்டால் உடல் பக்குவம் அதற்கு அமையாதான். அப்ப அந்த குருமார்கள்லாம் மானிட குருமார்கள்லாம் சீடனோட உடல் பக்குவத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு படியா காட்டிட்டே போவாங்க. ஆனா இங்க குருவா வந்தவர் இறைவன்கிறதுனால ஒரே வினாடியில அமைச்சரா இருந்தவரை மாற்றுனதோட இல்லாம ஆற்றா இன்பத்தையும் அருளிட்டார். சொல்றாங்க விழுங்கினேன் விக்கினேன் பாருல, அள்ளி முழுங்கினேன் முழுங்க முடியலன்னு பாருல, அததான் இங்க சொல்றேன். இறைவன் அருள்னதுனால இந்த உடம்பு, அதாவது மற்றவங்களா இருந்தா அந்த மானிட உடல் இதை தாங்காம உடைஞ்சு போயிருக்குமா. ஆனா இறைவன் கொடுத்ததுனால இந்த உடம்பு ஒடியல. ஆனாலும் உடல் ஏற்றுக்கொள்ள கூடிய அளவுக்கு பல மடங்கு மேம்பட்டு அந்த ஆனந்தம் கிடைச்சதுனால இந்த உடம்பு அதை ஏற்று தாங்கி நிற்கிறது. ஆனா அதை என்னால சொல்ல முடியலைங்கிறார். போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேங்கிறார். சொல்ல முடியலைங்கிறார். மரத குவாள் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினார்க்கு ஒளித்துங்கிறார். மரகத மணியும் மாணிக்கமணி ரெண்டும் குவியலா ஒன்றுக்கொன்று இருப்பது போல பசுமை நிறமுடைய உமையம்மையும் செவ்வொளியோடு இருக்கக்கூடிய பெருமானுங்கிறார். 2 பேர் அதான் மரகத குவாள் மாமணி பிறக்கொண்டார். இவர்களுடைய தோன்றிய ஒளி மின்னல போல பறந்து விரிஞ்சிருக்கான். 4 முகங்களை உடைய அந்த பிரம்மா தேடி போனாலும் அவனுக்கு புலப்படலை. எம்பெருமான் ஒளிந்து கொண்டான். சிவப்பும் பச்சையுமாய் நிறத்தை உடைய சிவசக்தியின் ஒளி எல்லா திசைகளையும் சென்று பரவும். ஆனா பிரம்மன் எத்தனை இருக்கு? 4 முகமுடைய, அவனால காண முடியாது. ஒரு திசையை மட்டும் காணக்கூடிய முகமுடையவர்கள் ஒளியை ஒரு நிலையில காண முடியாம போயிடலாம். ஆனா 4 திசையில இருக்கக்கூடிய 4 முகமுடையவனுக்கு காண முடியலைன்னா என்னது? அந்த ஒளியை உடையவன் தன்னை ஒளிச்சு கொண்டான் தானே அர்த்தம். 4 முகங்கள்ல 8 கண்ணு இருக்குல்ல. அப்ப 4 முகங்களையும் இந்த ஒளி எப்படி மறைச்சுக்கிட்டது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இந்த ஒளி எவ்வாறு தன்னை மறைத்து கொண்டது நம்ம கேட்போம்ல. அதுக்கு விடை சொல்ற மாதிரி அந்த ஒளி எங்கேயும் போகல. அந்த ஒளியை காண வேண்டிய கண்களை திசை மகனுடைய அகங்காரம் மறைஞ்சிருச்சுங்கிற. நான் பெருசா நீ பெருசா 2 பேரும் போனாங்கல்ல அடி முடிய பார்க்க போறேன்னு.
அந்த 2 பேருக்கும் அந்த ஒளித்தலாகிய செயலை இறைவன் செஞ்சாலும் உண்மையிலே அவன் காணப்படாததுக்கு காரணம் அவங்களுடைய ஆணவம்ங்கிறார். அதனாலதான் தேடினாருக்குன்னு சொல்றார். திசைமுகனையும் திருமாலையும் சொல்றார். அடுத்து முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒலித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்து உரைப்பவர்க்கு ஒளித்தும். முறை ஒளி ஒற்றினா யோக நெறியில இருக்கக்கூடியவங்க, சரியே கிரியேன்னு இந்த மார்க்கங்களை சொல்றாங்க. இதெல்லாம் வழிகாட்டக்கூடிய கைகாட்டி மரங்களே தவிர அதெல்லாம் முடிவானது இல்லை. இந்த கிரியை செய்யக்கூடியவங்க அதான் சொல்லுவாங்கல்ல, முறை ஒளியுற்றின்னு சொல்றதுனால மனதையும் கூட ஒரு முழுவதுமா அந்த கிரியையில ஈடுபடுத்திட்டாங்களாம். அது எப்படி தெரியுமா? ரொம்ப அருமையா என்ன சொல்லணும்னா, திசை காட்டி மரத்துக்கு அடையில அமர்ந்துகிட்டு அந்த போக வேண்டிய ஊருக்கு தான் போயிட்டதான் நினைச்சுக்கிறதாம். இப்பேற்பட்டவங்களுக்கு இறைவன் தன்னை ஒளித்துக் கொள்கிறான்கிற. உற்ற வருந்த உரைப்பவருக்கு ஒளித்துங்கிற. மறைத்திற நோக்கி வருந்தினருக்கு ஒலித்தும். சரியே கிரியையில இதுதான் இறைவன், இப்படி செஞ்சா நமக்கு இறைவன் இருக்கிறான்னு இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இறைவனோட அருள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறார். கைகாட்டி மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு ஊருக்கு போன கதைங்கிற மாதிரி. இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கொவ்வி ஆண் என தோன்றி அழியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒளி. உள்ளத்தில் ஒருமைப்பாட்டோட ஒரே மனசோட உடம்ப வருத்தி உறவினர்கள் வருந்தும் அளவுக்கு யோக நெறி செய்யறாங்கல்ல, புற்றும் மரமுமாயின்னு நீ பின்னாடி வர பாட்டுல பாடுவேன். அவங்களுக்கு கூட அவன் அகப்பட மாட்டாங்கிற. மறைத்தீரம் நோக்கி வருந்தினருங்கிற. தந்திரத்தில் காண்டம் இருந்தோர்க்கு அந்த தந்திரத்தின் அவையின் ஒளித்துங்கிற. வேத நெறியில் ஈடுபடக்கூடியவங்க அந்த கர்ம காண்டத்துல சொல்லப்பட்ட முறையில யாகங்களை செஞ்சு உபாசனா காண்டம் ஆரண்ய காண்டம்னு சொன்ன மாதிரி பல வழிகளை கையாண்டு அது அப்படி அந்த பல நாள் முயன்றாலும் அவங்களுக்கு இறைவன் வெளிப்பட மாட்டார். அதான் சொல்றாரு. இந்த முறையில அந்த ஞான வழியில போகக்கூடியவங்க அந்த யோக நெறியில போறக்கூடியவங்களுக்கும் இறைவன் ஒளித்துக் கொள்கிறான்கிறார். தந்திரம் மந்திரம்னு சொல்றாங்கல்ல, அதை சொல்றாரு. உபனிஷத்து மூலியமா போறக்கூடியவங்க. முனிவரை நோக்கி நனிவர கவ்வி ஆணென தோன்றி அழியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒளித்து. இங்க தந்திரம்னாவே ஆகம சாஸ்திரத்துல இறைவனை பார்க்கலாம் நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆகமங்கள்ல ஒலித்து கொள்கிறான்னு சொல்றாரு. ஆனா நீங்க கோயில் கட்டுறதெல்லாம் ஆகம முறைன்னு சொல்லுவோம். ஆனா இதுல இப்படி வெறும் மந்திரம் ஆகம வழியில மட்டும் போனா இறைவனை அடைய முடியாது. அது திசை காட்டி மரத்துல அடியில அமர்ந்த மாதிரின்னு மணிவாசன் பெருமான் சொல்றாரு. காரணம் என்னன்னா, இறை அன்பு பெருக்கின் காரணமாக திருக்கோயின் உள்ளே உள்ள படிமங்கள் இறைவனாக நினைக்கிறது வேறு, இறைவன் அடையாளம் நினைக்கிறது வேறு. சரியான உதாரணம் கண்ணபுரம் சொல்லலாம். குடிமி தேவரான்னு அந்த காலத்தினாதர ஆகமம் படிக்காத திண்ணனார் என்ன நினைச்சாரு? கற்சிலையாவோ சிவலிங்கமாகவோ அவர் பார்க்கல. முழு அன்புக்கு பாத்திரமான ஒரு உயிராவே நினைச்சார். ஐயோ, நீ இந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கே, நீ என்ன பண்ணுவ? கொடிய மேகங்கள்லாம் இருக்கே, கொடிய மிருகங்கள் இருக்கே, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நீ தனியாவா இருப்ப அப்படின்னு பயப்படுற. திண்ணனாரை போல இந்த சிவோகாச்சாரியார் நினைக்கல. அவர் ஆகமத்துல வல்லவர். சிவலிங்க திருமேனி இறைவன் அடையாளம் தான் நினைச்சார். சிவோகாச்சாரியாருக்கு அன்பு இருந்துச்சு. ஆனா அது ஆகம வழியில செய்யக்கூடிய அன்பு. அவர் அன்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அன்போட அழகா சிவ பூஜை பண்ணக்கூடியவர். இறைவனை கனவுல சொல்லி கூட ஆகமணியில நிற்கக்கூடிய சிவகோச்சரியார் திண்ணனார் செஞ்சது தவறுன்னு தான் நினைச்சாரே தவிர அவர் அதை ஏத்துக்கவே இல்லை. ஆகம வழியில கோயில் கட்டி குடமுழுக்கு செஞ்சு நாள் குறித்த பல்லவ மன்னன் கோயிலுக்கு போகாம பூசனார் தன் அன்பான காட்டின மன கோயில குடி புகுந்தவன் இல்லையா இறைவன்? அதேதான் இங்க சொல்றாரு. பாஞ்சராத்திரம் வைகாசனம் யாமலம் வாமம்னு அந்த ஆகமங்களை இதான் எடுத்து சொல்லுவாங்க. அதாவது முனிவரை நோக்கி பெண் என ஒழித்துங்கிற வரைக்கும்
நம்ம இது என்ன சொல்றாருன்னா, ஒன்றுக்கொன்று மாறுபாடுடைய வேத வழிபாட்டு முறையும் ஆக வழிபாட்டு முறையும் அடுத்தடுத்து சொன்ன மணிவாசகர், வேத வழிபாட்டில் திருக்கோயிலோ கடவுள் படிமங்களோ அபிஷேக ஆராதனைகளோ இல்ல, 21 வகை யாகங்கள் பேசினாலும் அதை அத்தனையும் அக்கினியில் ஆகுதி சொரிதலைத்தான் பேசுது. உபநிஷங்கள் வரும்போது அதுவும் அறிவு வழி நின்று பிரம்மத்தை ஆராயறதான் சொல்லுது. ஆகம வழிபாடு இதுக்கு முற்றிலும் மாறுபட்டு திருக்கோயில் படிமங்கள் இதெல்லாம் அபிஷேகம் செய்யறத விரிவா சொல்லுது. இந்த படிமங்களை வச்சு வழிபடக்கூடியவங்க மூர்த்தங்களை சைவம் வைணவம் ஆகம வடிவங்கள்ல அந்த ஆண் தெய்வமாகவோ சாக்த வடிவங்கள்ல வழிபடக்கூடியவங்க பெண் தெய்வத்தை வச்சு வழிபடுவாங்க. இத விரிவா சொல்ல வந்த மணிவாச பெருமான் வேத வழியில செல்லக்கூடியவங்க ஆகம வழியில செல்லக்கூடியவங்க அனைவருக்கும் அப்பாற்பட்டு நிக்கிறான்னு சொல்றாரு. இது மட்டும்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண் தெய்வத்தை வழிபடக்கூடியவங்க இது எங்கள் இறைவன் தான் பெருசும்பாரு. சாக்த உமையம்மையை சொல்றவங்க எங்களோட அன்னைதான் முதல்னு சொல்லுவாங்க. ஆனா இது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கிற மணிவாசர் சொல்றாரு. அன்புக்கு மட்டும்தான் அடிபணக்கூடியவன்னு சொல்றாரு. அதாவது இந்த இந்தியாவில் தென்கோடியில தமிழகத்துல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவசம்பந்தமுடைய சைவ சமயம் தோன்றி வளர்ந்துச்சு. அந்த பழங்காலத்துல இங்க தோன்றிய சைவம் காஷ்மீரம் நேபாள இடங்கள்லயும் பரவியதோட ஈராக்குன்னு சொல்லக்கூடிய சுமேரியாவிலையும் தென் அமெரிக்காவிலையும் பல்வேறு மாறுபாடுகளோட பரவிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் வரைக்கும் மணிவாசர் சொல்லக்கூடிய இந்த சமய பிரிவுகள் அது அத்தனையும் அப்ப அவர் காலத்துல இருந்துச்சு. அதான் சைவம் வைணவம் வைதிகம் சாக்தம்னு சொல்லக்கூடிய நெறி. இந்த நெறியில செல்லக்கூடியவங்க முழுமுதற் இருக்கக்கூடிய பல பேர் சொன்னாலும் அவனை அடைவதற்குரிய வழின்னு சில வகைத்தான் தேர்ந்தெடுத்து சொன்னாங்க. அப்படி சொன்னக்கூடிய வழியில நம்ம போனோம்னா அந்த எம்பெருமான காணலாம்னு ஒரு சிலர் நம்பினாங்க. இந்த வழியில செல்லக்கூடியவங்க சில வழிமுறைகளை பின்பற்றி சில கடமைகளை செஞ்சுட்டு அது போதும்னு இருக்கிறவங்களா இருந்தாங்க. இந்த அத்த வழிகளும் உண்மை பொருளா இருக்கக்கூடிய இறைவனை அறிய உதவ மாட்டாதுங்கிறாரு மணிவாசன். இந்த வழியில் அனைத்திலையும் அன்பு எங்கேயுமே இடம்பெறலையா. அதனாலதான் பின்னாடி வரக்கூடிய பாட்டுல மணிவாசர் அன்பினால் அடியேன் ஆவையோடு ஆக்கை ஆனந்தமாக கசிந்து உருக என்பெருமல்லா இன்னருள் தந்தாய்ன்னு சொல்லுவார். மேல சொல்லப்பட்ட அனைத்து மார்க்கங்கள்லையும் அன்புக்கு முதலிடம் தரல. அதனாலதான் இறைவன் அவர்கள இருந்து ஒலித்து கொண்டாருன்னு சொல்ற. அடுத்து சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொறும் போய் தோற்றவை துறந்த வெற்றுயிராக்க அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒலித்தும் ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒலித்தும் பண்டே பயில்தரும் இன்றைய பயில்தரும் ஒலிக்கும் சோரனை கண்டான். சோரன்னா கண்வன். உடம்புடு பிறந்ததாகி ஐம்புலன் தம்பை விட்டு வெகு தூரம் செல்லுமாறு அனுப்பிவிட்டு பெரிய மலையில போய் அதெல்லாம் உணவையும் துறந்துட்டு எலும்பும் தோலுமா அந்த உடம்போடு தவத்தை மேற்கொள்ளக்கூடியவங்களுடைய அறப்புக காட்சியில் அகப்படாதவன்கிறார். எதையாவது ஒன்ன பாக்கணும்னா அறிவன், அதாவது இது எப்படி இருக்குன்னா அறிவன் துணை கொண்டுதான் ஒரு பொருளை நம்ம ஆராயும். எல்லாவற்றையும் ஆராய போகக்கூடியதுதான் அறிவு. இறைவன் இல்லைன்னு சில காலம் சொல்லிட்டு வளர்ந்த நிலையில இருக்குன்னு சொல்ல தொடங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த 2 நிலையில உள்ள அறிவுக்கு எட்டாதவனா ஒளிஞ்சிருக்காங்க. எலும்பு தோலுமா மலையில தவம் பண்றவங்களுக்கும் அவன் தெரியறது இல்ல. அதே மாதிரி இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் அப்பையா அறிவின் கொண்டு இறைவனை அடைய முடிகிறவங்களுக்கும் காண முடியாது. அதத்தான் என்ன சொல்றாரு, இந்த பல்வேறு மக்களுக்கும் பல்வேறு நிலையில உள்ளவங்களுக்கும் பல்வேறு வாழ்க்கை முறையை சொன்னவங்களுக்கு அகப்படாம ஒளித்து நின்ற இறைவனை கல்வன்கிறார். அந்த கல்வனை கண்ணால பார்த்தார். கல்வனை என்ன செய்வான், தானும் ஒளிஞ்சுக்குவான், தான் வச்சிருக்க பொருளையும் ஒளிச்சு வச்சுக்குவான். அப்படி மற்றவர்களுக்கெல்லாம் காண முடியாத இறைவனை அப்பேற்பட்ட தன்னை ஒளித்து கொள்ளக்கூடிய சோரனை நான் கண்டேன்கிறார். பிறருடைய வாழ்க்கை இது வரைக்கும் சொன்ன மணிவாசகர் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னவரு இப்ப தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறாரு. இதுவரைக்கும் 2 வகை வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தார்.
ஆமாத்திய குலத்துல தோன்றின அவர் பெரிய கல்வி கேள்விகள்ல சிறந்ததோடு தம் குலத்திற்கு ஏற்ப அமைச்சர் பதவிக்கு வேண்டிய அறிவையும் பெற்றிருந்தார். தொடக்கத்துல சரியை கிரியைன்னு சொல்லக்கூடிய மார்க்கங்களை பின்பற்றி சிவபூஜை செஞ்சிருந்தாலும் அப்பெல்லாம் அவருக்கு இறைவு காட்சி கிடைக்கலையா. அதனாலதான் பண்டே பயில் தரும் சோரனை கண்டங்கிறார். சோரனை கண்டனும்னு சொல்லும் போது புறக்கண்ணால் கண்ட காட்சி, தம்மை போலவே அவரை போல சுற்றி இருந்தவங்களும் அவங்கள பார்த்தாங்கல்ல, அதனாலதான் பன்மையா கண்டனுங்கிறார். இவர் மட்டுமா இருந்தாரு, இவர் குதிரை வாங்க வந்தப்ப இவரோட வந்த படைகள் இருந்திருக்கும்ல. சோரர்னு இறைவன் சொன்னதுக்கு முற்றிலும் பொறுத்தங்க. பிறருடைய பொருளை அவங்க அறியாம களவாண்டிட்டு போறவன் தான் கள்வன். எல்லா உயிர்களையும் படைத்து அந்த உயிர்களின் ஆழ்மனத்தின் அடிப்பகுதியில் அவர்கள் அறியாமல் அவர்களை பற்றி கொண்டு இருக்கக்கூடியவனை தான் சோரன். அந்த கல்வனோட இயல்பு என்ன? ஒளிந்து கொள்ளுதல். ஆனால் இந்த சோரன் ஏனைய கல்வனை போல வெளியில் ஒளிந்து கொள்ளாமல் உயிர்களின் அடிமனத்தில் ஆழத்தில் புகுந்து மறைந்து கொண்டான். அதான் ஒளிக்கும் சோரன்கிற. ஆழ்மனத்தில் ஒலிக்கக்கூடிய கல்வனாக இருந்தாலும் தான் நினைத்த காரியத்தை முடிப்பதற்காக திருவாத ஊரர் குதிரை வாங்க போற வழியில் பலரும் காண வெளிப்பட்டு குறுவடிவுடன் அமர்ந்து அவரை ஆட்கொண்டு திருவாசகம் பாட வைத்தான். குருவின் குறிக்கோள் அதுவாக இருந்தமையால் அவரை கண்டவுடன் திருவாத ஊரருக்கு சிவன் என யானும் தேரினன் காண்கன்னு சொல்ல முடிஞ்சது. அந்த தெளிவின் காரணமாகத்தான் ஒலிக்கும் சோரனை கண்டனம்ங்கிறார். சிவாய நம. இதுவரைக்கும் மணிவாச பெருமான் அருளால திருவாசகத்தின் பொருளை இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம மற்ற பகுதிகளை பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்க அடியார்கள் அனைவரையும் வணங்கி வாய்ப்பு தந்த இந்த சிகாரம் தரும் உமையாள் அமைப்புக்கு நன்றி கூறி வந்திருக்க அடியார்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் மணிவாசக பெருமான் அருளால் கிடைக்கும் என்று கூறி அனைவர் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிட்டம். நன்றிமா. நன்றிமா. சிவாய நம. திருச்சிட்டம்பலம் பிள்ளைகளும் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்க்க சிவநிலையை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணி திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்ற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேன் வருக அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அடியன் பயணத்தில் இருப்பதனால இங்க விமர்சனங்களை கேட்க முடியாது. அம்மாவுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல நீங்க ஐயா அடிச்சு கேக்குது ஐயா, அனுப்பலாம்னு சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். பேசுங்க. சிவாய நம்ம ஐயா. சிவாய நம்ம ஐயா. சிவாய திருச்சிட்டம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்புணையாவும் நம்ம மண்ணில் நல்லவர் வாழலாம் வயலும் நல்ல நாங்க சொல்லிக்கிறோம் ஐயா. நாங்க சொல்றோம் வாழ்த்தெல்லாம். வன்மையில் வளாது பெய்க மணிகளும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வாங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அம்மா சொல்லுங்க ஐயா. அருமையா இருந்தது அம்மா. நீங்க வாசிச்சது கேட்டது திருவாசகத்தது பொருள். ஆமாங்க ஐயா. வண்டியில வர்றதுனால பேச முடியலன்னாரு. நன்றிமா. நன்றிமா. அம்மாவுக்கு தனிப்பட்ட அம்மாவோட நம்பர் கொடுத்துறேன் எல்லாருக்கும். அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க வாட்ஸ்அப் நிகழ்ச்சி குறித்து பேசுறேன். மணிவாசகருக்கு காட்சி கொடுத்தாலும் கொடுத்தாரு, அவருக்கு தலகால புரியலன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவரு பித்தாகி பிதற்றி இருக்காரு இந்த பாடல்ல. அவர் அலை அலையா அவருடைய அருள் தாக்கி அது அந்த ஒரு பித்தா பிதசூடின மாதிரி பிதற்றி இருக்கார். அவருடைய அந்த வரிகள்லாம் படிக்கும்போது அவரை வீணையில் உள்ள ஒளியாகவும் மனதில் உள்ள வாசனையாகவும் அப்படின்னு அவருக்கு அடுக்கிக்கிட்டே போறாரு. அவர் பாத்தினுடைய அழக, அந்த காட்சியினுடைய அழக, அந்த காட்சி எல்லாருக்கும் கிடைக்குமான்றது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். சொன்னாங்க அத
ஆமா, அவருடைய சொந்த அனுபவத்தை அழகா அப்படியே அடுக்கிக்கிட்டே போறாரு. அது கேட்டுக்கிட்டே போவாங்க. அது பாட்டு போயிட்டே இருக்கு போல இருக்கு. அந்த நானோயே தவம் செய்தேன்ற மாதிரி அவர் அடைஞ்சிருக்காரு. அதனுடைய அந்த பூரிப்புல அவர் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நூல் உணர்வு உள்ளவன் என்னதான் படிச்சு என்ன அவரு காட்சி கொடுக்க மாட்டாரு அப்படின்றத கரெக்டா உணர்ந்து சொல்லியிருக்காரு. நன்றிமா, சிறப்பா இருக்குதுமா. வாழ்க வாழ்க. நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. அம்மா அமுதாமா சொல்லுங்க ஐயா, நிறைவு சொல்லுங்க. செஞ்சுக்கலாமா? நிறைவு செஞ்சுக்கலாம். சிவாய நன்றிமா. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரம் பொறுமையாக இருந்து கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் கொள்ளும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மணிவாசருடைய அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்ம திருச்சிற்றம்பலம். வந்திருக்கக்கூடிய அடியார் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.